அப்படின்னா ஆண்டவருடைய நுழைவை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் எதிர்பார்க்கலாம். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசியில் ஒவ்வொருத்தரையும் பக்கத்தில் கை பிடிச்சிருமா, நல்ல கையை பிடிச்சி நல்ல தடுத்துங்க, அழுத்தி சொல்லுங்க, உங்களை அனாதையா விட்டுற மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எனக்கு சொல்றீங்களா? சரி, பக்கத்துல சொல்லுங்க, உங்களை அனாதையா விட்டுற மாட்டார். ஆமென். திக்கற்றவர்களாய் விட மாட்டார். உங்க கிட்ட வருவார். நிறைய பேரு நம்ம ஒரு மாதிரி உடஞ்சிருக்கிறோம், ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னா அப்படியே வர மாதிரி வந்துட்டு அப்படியே தலை சொரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தனியா இருக்கும் போதுதான் நான் உன்கிட்ட வருவேன்றாரு. ஆமே. நம்ம பண கஷ்டத்துல இருக்கோம், யார்கிட்டனா கடன் வாங்கலாம் நினைக்கிறோம் அப்படின்னு கேள்விப்பட்டுட்டாங்கன்னா நம்ம வீட்டு பக்கம் யாரும் வருவாங்களா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உனக்கு தேவை இருக்கும் பொழுது நான் உன்கிட்ட வருவேன், பிரச்சனை இருக்கும் போது நான் உன்கிட்ட வருவேன். ஆமே. எல்லாரும் உன்னை விட்டு விலகும் போது நான் உன்கிட்ட வருவேன். ஆமென். யாருமே என் கூட இல்லை நீ நினைக்கும் பொழுது நான் உன் கூட வருவேன். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றினாலும் நிரப்புகிறவர். அப்படின்னா அம்மா இல்லாத இடத்தில் அம்மாவாய் வருவார், அப்பா இல்லாத இடத்தில் அப்பாவாக வருவார், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத இடத்தில் ஃப்ரெண்டாக வருவார். எந்த இடத்தில் எனக்கு இவங்கெல்லாம் இல்லையேன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்தில் அதுவாகவே அவர் வருவார். ஆமென். அப்ப உங்களை அவர் திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. உங்களிடத்திற்கு அவர் வருவார். ஏன் அப்படின்னா இந்த ஆண்டவர் கிட்ட ரெண்டு வார்த்தைகள் இல்லவே இல்லை. ஒன்னு, நோ அப்படின்றது ஆண்டவர் கிட்ட இல்ல. ரெண்டு, சாரி ஆண்டவர் கிட்ட இல்ல. இது ரெண்டும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க அட்லாஸ்ட் கடைசி வரும்போது அதை சொல்லுவாங்க. கடன் கேட்டீங்கன்னா என்கிட்ட இல்ல, கொஞ்சம் என் கூட வரீங்களான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, சாரி எங்க சொல்லுவோம், எங்க கேட்போம்? தப்பு பண்ணிட்டாங்க. இன்னொரு இடத்துல கேட்போம்மா, எங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் முடிஞ்சிச்சு, எங்களால முடியல, டாக்டர் வந்து கண்ணாடியை கட்டிட்டு என்ன சொல்லுவாரு? சாரிம்மா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம், ஆனா இனி எல்லாம் கடவுள் விட்டது, சாரின்னு சொல்லுவாங்க. வக்கீல் சொல்லுவாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வாதாடி பார்த்துட்டேன், இதுக்கு மேல என்னால முடியல, நோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் கிட்ட நீங்க போனீங்கன்னா ஆண்டவருடைய வாயிலிருந்து இந்த ரெண்டு வார்த்தை வரவே வராது. எது வராது? நோ. இப்ப நீங்க போறீங்க, ஆண்டவரே குழப்பமா இருக்கு, எனக்கே என்ன பண்றதுன்னே தெரியல. நீ எல்லாம் குழப்பிட்டு என்கிட்ட வருவ, நான் என்னடா பண்ண முடியும் கேட்பாரா? இல்ல, நீங்க என்ன குழப்பிட்டு அவர்கிட்ட போனாலும் அவரிடத்தில் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆமென். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நானே நிறைய தப்பு பண்ணிட்டேன், நிறைய நானே குழப்பிட்டேன் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஒதுங்கி நின்றாலும் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, உன்கிட்ட நான் வரேன். ஆமென். உன் பக்கத்துல நான் வரப்போறேன். எதுக்கு வரப்போறேன்? ரெண்டு ஆசீர்வாதங்க. எனக்கு அவர் செய்யறாரு செய்யலன்றது ரெண்டாவது. என் பக்கத்துல வந்து நிக்கிறாரு பாருங்க, அதுவே எனக்கு ஆசீர்வாதம். ஏன்னா பெத்ததே நிக்கலையே பக்கத்துல, கட்டினது நிக்கலையே பக்கத்துல, கூட வந்தது நிக்கலையே பக்கத்துல, உபத்திரவப்படும் போது வேண்டினவர்கள் பக்கத்துல நிக்கலையே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனாதையாய் நிற்கும் பொழுது எனக்கு தெரியும், நீ தேவையில்லாத இடத்தில் எல்லாம் அழுவ, தேவையில்லாத இடத்தில் நீ புலம்புவ, ஆனாலும் நான் உன்னிடத்தில் வருவேன். ஹல்லேலூயா. நான் உன்னிடத்தில் வருவேன். இன்னைக்கு ராத்திரி இது ஏதோ ஒரு செய்தியை நான் கொடுக்குறேன் அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. என் கூட ஒரு பிரதர் வந்திருக்கார், இந்த செய்தியை நான் எங்கேயும் கொடுத்தது கிடையாது. ஆண்டவர் எனக்கு ஜெபித்த போது, இன்னைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு நீ இததான் சொல்லணும்னு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பினார். அதனால பாஸ்டர்ல இருந்து இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு நான் ஒரு ப்ரிப்பேர்டு செய்தியை கொண்டு வரல, அவர் எனக்கு கொடுத்ததை சொல்ல ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நான் இங்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். உங்க வீட்டுக்கு மணி ஆர்டர் வருது, என்ன பண்ணுவீங்க? இல்ல, வீட்டுக்குள்ள பிரதர் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, மணி ஆர்டர் வருது வெளியில, சார் உங்களுக்கு மணி ஆர்டர், என்ன பண்ணுவீங்க? வா வா உள்ள வந்து கொடுத்துட்டு போறீங்க, என்ன பண்ணுவீங்க? எழுந்திருப்பீங்க, அதை வாங்குவீங்க. இன்னைக்கு நான் போஸ்ட்மேனா வந்திருக்கேன், உங்களுடைய மணி ஆர்டரை கொடுக்க வந்திருக்கேன்.
ஆமென். நீங்க எழுந்திருக்கலனாலும் பரவாயில்ல. ஆமென். அங்கங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருங்க. என்னைக்குமே ஒரு பிரசங்கம் கேட்பீங்கல்ல, அப்படி இப்ப இருக்காதீங்க. பிரைஸ் ஆண்டவரை துதிங்க, ஆவியில நிறைங்க. லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆவியில இல்ல இப்பவே துதிச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. இந்த செய்தி முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். என்ன ஒரு தைரியமா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் உங்களை திக்கற்றவர்களாய், அப்படின்னா நான் உன்னை ஒண்டியா விட மாட்டேன்றாரு, உன்னை நான் தனியா விட மாட்டேன்றாரு. மற்றவங்க முன்னாடி ரொம்ப அழுதுட்டல, யாருக்கும் தெரியாம எப்படா வீட்டை விட்டு எல்லாரும் போவாங்க, கவுந்து படுத்து அழுவலான அழுத சில பேர்லாம் இங்க இருக்கிறீங்க. எல்லாம் போன உடனே வாய் விட்டு அழுதவங்க இங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அனாதையா விட மாட்டேன், நான் உன்னை தனியா விட மாட்டேன், நான் உன்னை ஒண்டியா விட மாட்டேன். ஹல்லேலூயா. சில பேர் உன்னை பார்க்கும்போது ரொம்ப கேவலமா பார்த்துட்டாங்க. இவளுக்கு யாருமே கிடையாது, இவனுக்கு யாருமே கிடையாது, நம்மள விட்டா இவனுக்கு யாரும் இல்லைன்னு சில பேர் உங்களை ஏளனமா பார்த்துட்டாங்க. ஆனா 2025வது வருஷத்தில் என்ன நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நடக்கும், உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை உலகம் அறிந்து கொள்ளும். உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை உங்க சொந்தங்கள் அறிந்து கொள்வார்கள். உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை உங்க கம்பெனியில் அறிந்து கொள்வார்கள். உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை உங்கள் வேலையில் அறிந்து கொள்வார்கள். உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை உன்னுடைய சகோதரர்கள் அறிந்து கொள்வார்கள். உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை உங்க அப்பா அம்மா அறிந்து கொள்வார்கள். உங்க கூட அவர் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். அவர் உங்களை அனாதையாய் விட மாட்டார். கதா மகலஹதனா லேபா ரசுப்ரா காந்தம தெனபனே ஹத்தனியா. அவர் அனாதையாய் விட மாட்டார். ஹல்லேலூயா. அனாதையாய் விட மாட்டார், அனாதையாய் விட மாட்டார், திக்கற்றவர்களாய் விட மாட்டார். ஹோ ரபா கல்பா ஜீமா லப்ரஹசியான்டோ லெமா பிரஹதுனமா ஷம்தெனவனே ஹத்ரகடகதனா. Thank you Jesus. Hallelujah. நான் இதை சொல்லும் போது சிலருடைய இருதயத்தை கர்த்தர் அணைக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு என்னன்னே தெரியல, எனக்குள்ள ஒரு சமாதானம் வருதுன்ற மாதிரி சிலருக்குள்ள உங்கள் புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானத்தை இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் கொடுக்க போறாரு. சில பேர் உங்களை பார்த்து வியந்து போறாங்க. இல்ல இல்ல, நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, எப்பவுமே உம்முன்னு இருப்பியே, எப்பவுமே சோகமா இருப்பியே, உன் பிரச்சனை இன்னும் மாறல, ஆனா ஏன் நீ இப்படி மாதிரி சிரிச்ச முகத்தோட இருக்கிற? அப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கே தெரியல, புத்திக்கு எட்டாத ஒரு சமாதானம் எனக்குள்ள இருக்குன்னு நீங்க சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. உங்க புத்தியால எட்ட முடியாது. ஆமென். சில இரவுகள் நீங்க படுத்து யோசிப்பீங்க, ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன், ஏன் நான் மகிழ்ச்சியா இருக்கேன், ஏன் நான் ஃப்ரீயா இருக்கேன், என் பிரச்சனை மாறலையே, என் கடன் மாறலையே, எனக்கு கடன் பிரச்சனை இன்னும் இருக்கு, ஆனாலும் ஏன் அது என்ன அழுத்த மாட்டேங்குது? அதுதான் புத்தி கெட்டாத, மூளையால எட்டவே முடியாது, புத்தியால கணக்கு போட முடியாது. அப்படி ஒரு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. சோ இந்த 2024 முடிஞ்சு 25க்குள்ள போகும் பொழுது நீங்க என்னவா போறது இல்ல, திக்கற்றவர்களா உள்ள போறது இல்ல. ஆமென். ஆனா அத மாதிரி பாரு வந்திருக்கேன் 2025லயும் இப்படியே தான் கிடையாது. அதுக்கு தான் இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பிரசங்கம் நீங்க எடுத்தா உங்களுக்கு, இல்லட்டா அது எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்னை திக்கற்றவனாய் கர்த்தர் விட மாட்டார், உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். சகோதரர்களே, பிரைஸ் தி லார்ட். மற்றவங்க அழுவும் பொழுது பிரைஸ் என்னால அழக்கூட முடியலையேன்னு பல நேரம் நொந்து போனீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களை அனாதையாய் கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் முன்னாடி உங்க தலை குனிய என் ஆண்டவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்க கூட இருக்கிறதை இந்த உலகத்திற்கு, உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் நிரூபிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உங்களிடத்திற்கு வருவேன். நம்ம வரேன்னு சொல்ற இடம்லாம் எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு நான் வந்துடுறேன், ஃபங்க்ஷன் தானே நான் வந்துடுறேன், அப்படிலாம் நம்ம சொல்லுவோம். வீட்டில் நான் கடன் பிரச்சனை நான் வரேன், யார் சொல்லுவா? சொல்ல மாட்டாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு,
நான் உங்களை அனாதையா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த லைன், உங்களிடத்தில் நான் வருவேன்றார். எத்தனை பேருக்கு ஒரு பெரிய பிரசங்கம் கேட்கணும்னு உட்காராதீங்க, வசனத்தை அப்படியே எடுத்து சாப்பிட்டுடணும். ஆமென். இப்ப இங்க இருந்து நான் தங்கத்தை தூக்கி போடுறேன், என்ன பண்ணுவீங்க? நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? அடிச்சு புடிச்சு எடுக்க மாட்டோம். அது மாதிரிதான் இப்ப இந்த வசனத்தை நீங்க அப்படி பிச்சு எடுத்துக்கணும். நான் என்னை இனி ஆண்டவர் என்னவா விட மாட்டாரு, விடவே மாட்டார். எல்லாம் இருந்தும் சில நேரம் ஃபீல் பண்றோம், கர்த்தர் ஃபீல் பண்ண விட மாட்டார். சில பேரை பாருங்க, மரணத்தினுடைய அதிகாரம் சில பேரை பிடிச்சு ஆட்டி படைக்குது. இன்னைக்கு அபிஷேகம் அதை முறிக்க போகுது. ஆமென். செத்துட்டதுக்கு அப்புறம் என்னங்க நடக்கும்? பெட்டியில வைப்பாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நார்மலா என்ன நடக்கும்? கண்ணை மூடுறவங்க வேற ஒரு உலகத்துக்கு போயிடுறாங்க. அடுத்தது அவங்க MBA படிச்சிருந்தாலும், BA படிச்சிருந்தாலும், BSc என்ன டிகிரி இருந்தாலும், செத்துட்டதுக்கு அப்புறம் அந்த டிகிரி யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகாது. எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனரா இருந்தாலும் செத்துட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. பெரிய சொத்து இருந்தாலும் செத்துட்டதுக்கு அப்புறம் அந்த சொத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, சில பேருக்கு கையில டிகிரி இருக்கு, யூஸ் இல்லை. கையில படிப்பு இருக்கு, அதுக்கு ஏத்த வேலை இல்லை. நல்ல உயிரோட தான் இருக்கிறோம். ஆனா செத்துட்டா ஒருத்தனுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் உயிரோட இருக்கும் போதே இப்ப நமக்கு நடக்குது. செத்தா அது பொணம், அது மாதிரி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் சில பேர் நம்மளை பார்த்து பொணத்தை மதிக்கிற மாதிரி கூட மதிக்கல. தெரியுது நம்ம தான் முன்னாடி இருக்கிறோம்னு, தெரிஞ்சுக்கிட்டே நம்மளை கண்டுக்காம போகிற உலகம். அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செத்த பிறகு ஒருத்தனுக்கு என்ன நடக்குமோ அதெல்லாம் உயிரோட இருக்கிற நமக்கு நடக்குது. இன்னொரு ஆதாரம் சொல்லட்டா, நல்லாதான் வாழ்க்கை போயிட்டே இருக்கும், திடீர்னு மனசு சொல்லுது எங்கனா போயிடலாம் போல இருக்கு. பிரச்சனை வரும்போது யாரெல்லாம் அப்படி சொல்லிருக்கீங்க? எங்கனா ஓடி போயிடலாம் போல இருக்கு. அப்படி சொன்னதே இல்லைல்ல. எல்லாம் இப்ப ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கீங்கல்ல. உன்னை கட்டறதுக்கு நான் உன்னை கட்டாமலே இருந்திருக்கலாம். ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும் தெரியல. இந்த பிள்ளைங்களை பெத்ததுக்கு பெக்காமலே இருந்திருக்கலாம். தலை பிச்சுக்கலாம் போல இருக்கு. எங்கனா போயிடலாம் போல இருக்கு. மனசு சொல்லுது. அப்ப செத்தா அவங்க எங்கேயோ போறாங்கல்ல. அப்ப செத்தா என்ன நடக்குமோ அதை இப்பொழுது நாம் விரும்ப ஆரம்பிக்கிறோம். வனாந்திரத்துக்கு போயிடலாம் போல இருக்கு, ஓடி போயிடலாம் போல இருக்கு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, செத்த பிறகு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் பிசாசு ரொம்ப தந்திரமா நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே நமக்குள்ளே நடத்த ட்ரை பண்றான். அந்த டிராப்புக்குள்ள நாமளும் சிக்கிறோம், அந்த வலையில நம்மளும் சிக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி அந்த மரண அதிகாரத்தில் இருந்து, மரண பிடியில் இருந்து, பாஸ்டர் கிடையாது, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். விடுவிக்க போகிறார்னு நான் சொல்லும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இறங்கி நிற்கிறார். இறங்கி நிற்கிற ஆவியானவர் மரணத்தின் கட்டில் இருந்து இங்க இருக்கிற சிலரை இப்பொழுது விடுவிக்கிறார். எங்கன்னா ஓடிலாம் போல இருக்கு, தலை பிச்சுக்கலாம் போல இருக்கு. இதெல்லாம் இனி உங்களால சொல்ல முடியாது. ஏன் முடியாது? மரணத்தினுடைய அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவர்களாக. அப்படின்னா ஆண்டவருக்கு ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் அந்த இடத்தை விட்டு அவாய்ட் பண்ணி போகிறவர் அல்ல. பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துக்கு வந்துருவாரு. பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அப்படின்னா உங்க குடும்பத்திற்கு அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா இப்பொழுது அது வருவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ட்ரி கொடுக்க போறாரு. ஒருவேளை பிரச்சனைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறார். கானா ஒரு கல்யாண வீட்டில் இப்படி ஒரு குறை வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சே இப்ப எங்க வந்திருக்கிறாரு?
ஆண்டவரே குறை வரும்னு தெரிஞ்ச கல்யாண வீட்டுக்குள்ள நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? குறை வரும்னு தெரிஞ்சதுனாலதான் நான் வந்திருக்கிறேனே. ஹல்லேலூயா. ஆமென். என்ன போய் ஆண்டவரை தெரிஞ்சடிச்சீங்க? நிறைய நம்ம கேட்கிறோம். என்னை விட நல்லவங்க என் கம்பெனில இருக்கிறாங்க, என்னை விட உண்மையா இருக்கிறவங்களா என்னை சுத்தி இருக்கிறாங்க. என்ன போய் ஏன் ஆண்டவரே? ஆண்டவருக்கு தெரியும் நீங்க விழுவீங்கன்னு தெரியும், நீங்க ஆண்டவரையே அசிங்கப்படுத்துவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் உங்க பின்னாடி வந்தாரு பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு. ரபா கனா தனா ரதா, அந்த அன்பு பிடிக்கட்டும் இப்போ. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் போஜனத்தை கொடுக்கும் போது எப்படி கொடுத்தார்? காகத்தின் வழியாய் கொடுத்தார். என் கேள்வி என்ன? ஏன் ஒரு மிருகத்தை வச்சு கொடுக்க வேண்டியதானே? என்னம்மா, ஒரு மிருகம் வந்து கொடுக்க வேண்டியதானே? ஆண்டவர் சொல்லுவாரு, டே ஊரே பஞ்சத்துல இருக்கு, ஒரு மிருகம் மட்டும் ரோட்ல ஒரு அப்பத்தோட வந்தா பஞ்சத்துல இருக்கிறவன் அந்த அப்பத்தை பிச்சு சாப்பிட்டுருவான். அதனால பஞ்சத்துல இருக்கிற இந்த ஊருக்கு எந்த வழியில சாப்பாடு கொடுத்தா அவன் கிட்ட போய் சேரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் திருடி தின்ற காக்காவையே அவனை போஷிக்க நான் அனுப்பினேன். அதனால நீங்க நினைக்கிற வழியில நன்மை வரும் நினைக்காதீங்க. அவருக்கு தெரியும் எப்படி உங்களை ஆசீர்வதிக்கணும்னு, இந்த சபையை எப்படி உயர்த்தணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நாம் போட்ட திட்டங்கள் எல்லாம் தோற்று போகலாம், ஆனால் அவர் போட்ட திட்டம். ஹல்லேலூயா. சும்மா புரியுதுக்காக சொல்றேன். நம்ம இந்த காலத்துல இருந்து காக்கா வந்து டெய்லி அப்ப கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்போம்? டெய்லி ஒரு செல்ஃபி எடுத்திருப்போம் காக்கா கூட. இப்படி நின்று அப்படி பாரு, உடனே Facebookல இல்லைன்னா வாட்ஸ்அப்ல போட்டிருப்போம். இன்று என்னுடைய காக்கா வந்து எனக்கு அப்பம் கொடுத்தது, மைக்ரோ மைக்ரோ மைக்ரோன்னு ஒரு ஹார்ட். ஆனா இந்த எலியாவுக்கு இந்த காக்காவை போட்டோ பிடிக்கவும் தோணல, காக்கா உன் நம்பர் என்னன்னு கேட்கவும் தோணல, உன் போன் நம்பர் தெரியான்னு கேட்கவும் தோணல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம நல்ல கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா, அங்கிள் உங்க நம்பர் தெரியுங்களா, சார் உங்க நம்பர் தெரியுங்களான்னு கேட்போம். ஆனா இந்த எலியா பாருங்க, எந்த காக்கா கிட்ட என்ன வாங்கல, போன் நம்பரே வாங்கல. நான் எலியா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், இப்படி நாங்களா இருந்தா நம்பர் வாங்கி இருப்ப, நீ என்ன காக்கா நம்பரே வாங்க மாட்ட? எனக்கு அந்த காக்கா நம்பர் வேணாம். ஏன் உனக்கு இவ்வளவு திமிரு? எனக்கு காக்காவை அனுப்புறவருடைய நம்பர் இருக்கு, அவர்கிட்ட காக்கா கூட்டம் இருக்கு. இந்த காக்கா ஏமாற்றினால் எனக்கு வேற ஒரு காக்காவை அனுப்புவார். நீங்க யார நம்புறீங்க? உங்களை திக்கற்றவர்களாய் கர்த்தர் விட மாட்டார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தை என்ஜாய் பண்றீங்க? ஹல்லேலூயா. உங்களை அனாதையாய் விட மாட்டார். யார அனுப்பி எதை அனுப்பி உங்களை உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். நம்ம யாருக்கிட்டையும் போய் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒண்ணு நான் சொல்றேன் ஆலோசனையா, என்ன ஆனாலும் யார் முன்னாடி போய் நிக்காதீங்க. மனுஷங்க முன்னாடி இப்ப பக்கத்துல கை பிடிங்க, மூஞ்ச பாருங்க, என்ன ஆனாலும் உன்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொல்லுங்க. சில பேர் அம்மா பொண்ணு எல்லாம் உட்கார்ந்து இருப்பீங்க, நீ வரமாட்டியா, நாளைக்கு வருவே நீ அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி சொல்லுங்க தைரியமா, என்ன ஆனாலும் வரமாட்டேன். அம்மா பொண்ணா இருந்தாலும் சொல்லுங்க, உங்ககிட்ட நான் வரமாட்டேன். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சமீபமா ஒரு 6 மார்ச் மாசம் நினைக்கிறேன், கன்னியாகுமரியில ஒரு பீச் ஓரம் ஒரு கூட்டம் போயிருந்தேன். இந்த வருஷமே ஒரு 4-5 முறை கன்னியாகுமரி போயிருந்தேன். அப்போ ஒரு கூட்டம் முடிச்சுட்டு 3 நாள் கூட்டம், தொண்டை கிழிய கத்தியாச்சு, பயங்கர அற்புதங்கள். அது ஆர்சி பேக்ரவுண்ட் எல்லாம், இந்த படகு வச்சிருக்கிறவங்க, கப்பல் வச்சிருக்கிறவங்க அசையவே மாட்டாங்க. முதல் நாள் கூட்டம் முக்கா சபை இருந்தது. ஆண்டவர் நிறைய பேரை கூப்பிட்டார், அற்புதங்கள் நடந்தது. 2வது நாள் சபை அந்த ஹால் இடம் பத்தல, எல்லா ஆர்சி ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க. 3வது நாள் டாக்டருங்க, இன்ஜினியருங்க எல்லாம் உள்ள, பயங்கர அற்புதங்கள், நல்ல கூட்டம். 3 நாள் கூட்டம் முடிச்சிட்ட பிறகு, அந்த கூட்டம் முடிச்சுட்டு நாங்க மத்தியானம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தோட அது முடியுது, சாயங்காலம் ட்ரெயின். இப்ப அந்த பாஸ்டர் வந்து என்னை பார்க்க வந்தாரு, எனக்கு ஒரு காணிக்கை கொடுத்தார். அந்த காணிக்கையை கொடுத்துட்டு அவரு முட்டி போட்டார், அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டார். அப்புறம் உள்ள வந்துட்டதுக்கு அப்புறம் காணிக்கை திறந்து பார்த்தேன்,
திறந்து பார்த்தா ஒரு 15,000 என்னமோ இருந்துச்சு. எனக்கு அது ஒத்து போகல. ஏன்னா நான் இப்படி வேல்யூ பண்ணுவேன். இந்த 15,000 விட நான் கொடுத்த வார்த்தை விலையேற பெற்றது பெருசு. என்ன இது கூட இவங்களால முடியலையே, நான் என் ஊழியத்தெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது எனக்கு துக்கமாயிடுச்சு. அப்படி என்ன தெரியுமா பண்ணேன், என் கூட ஒரு பையன் வந்திருக்கான், அவருக்கெல்லாம் தெரியும், எஸ்ஐக்கல்னு ஒரு பையன் வந்திருக்கான். அப்போ அவன் அங்கே உட்காந்துருக்கான். நான் ரெஸ்ட் ரூம் போனேன். போயிட்டதுக்கப்புறம் என் கூட தேவ தூதர்கள்லாம் இருக்கிறீங்க தானே, நான் பேசுனது அப்படியே சொல்றேன் பாருங்க, இருக்கிறீங்க தானே. இது எனக்கு திருப்தியா இல்லை, எனக்கு மனசு துக்கமா இருக்குது. என்ன பண்ணீங்களா எனக்கு தெரியாது, என்னை சந்தோஷப்படுத்து சொல்லிட்டு வெளில வந்தேன்னா கரெக்டா ஒரு சிஸ்டர் வராங்க. மாடி, அது ஒரு டாக்டரோட வீடு, அங்கதான் நான் தங்கி இருக்கேன். சிஸ்டர் வராங்க. வந்துட்டு அப்புறம் பாஸ்டர் ஒரு சின்ன ஜெபம் எனக்கு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் கடுப்புல இருக்கேன் உள்ள, ஒரு கனப்படுத்த கூட தெரியலையே அப்படின்னு ஒரு கடுப்புல, ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே இவருடைய எல்லாத்தையும் மாற்ற, ஆண்டவரே அப்படியே சும்மா ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். போயிட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஒரு சின்ன விதை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், ஒரு சின்ன சீடு உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் அசால்ட்டா என்னத்தை அனுப்பிட போறாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அப்படி இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரி என்னதான் அனுப்பியிருக்காங்கன்னு பாப்பா, திறந்து பார்த்தா 1,00,000. சில மூஞ்ச பார்த்தா கதை விடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நான் காட்டுறேன். 1,00,000. ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே அழையா வருது, சார் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்களா ஆண்டவரே, மனசை இப்படி புரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்ட்டு. முடிச்சதுக்கு அப்புறம் கார்ல வந்து ட்ரெயின் என்னை ஏத்துறதுக்காக கூப்பிட்டு வராங்க. மனசுல ஆண்டவர் பேசுற, சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன் ஆண்டவரே. உன்னை சந்தோஷப்படுத்தின மாதிரி இன்னொருத்தரை நீ சந்தோஷப்படுத்துவியா அப்படின்னு கேட்டாரு. டக்குன்னு எஸ் ஆண்டவரே சொல்லும் போதே எனக்கு கண்ணு முன்னாடி ஒரு பாஸ்டர், கேரளாவில் ஒரு பாஸ்டர் இருக்காரு இடுக்கியில, அவருடைய முகம் என் கண்ணு முன்னாடி வந்துருச்சு. டக்குன்னு என்ன பண்ண, பாஸ்டர் இதுதான் உங்க கூகுள் பே நம்பரா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே எனக்கு இது சந்தோஷமா இருந்தது. நான் சந்தோஷப்படுத்துவேன்னா ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்றாருன்னு உடனே 50,000 ரூபாய் அவருக்கு அனுப்பிட்டேன். அனுப்பின அடுத்த நிமிஷம் அவர் எனக்கு கால் பண்றாரு. எப்படி நீங்க இதை எனக்கு அனுப்புனீங்க? ஏன்னா நான் அப்படி ஒரு அமௌண்ட் அந்த பாஸ்டுக்கு அனுப்பிச்சதில்லை. அனுப்புனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு தோணிச்சு அனுப்பிட்டேன். எனக்கு தோணிச்சு. நிறைய பேரு காணிக்க கொடுக்கும் போது மட்டும் ஆண்டவர் சொல்லட்டும், ஆண்டவர் பேசட்டும், மனசுல தோணும் 5,000 ரூபாய் கொடுன்னு, மனசுல தோணும் சபைக்கு 10,000 ரூபாய் கொடுன்னு. ஆண்டவரே நான் கொடுக்கட்டுமா வேணாமா? குடு ஆண்டவரே, நல்லா சொல்லுங்க ஆண்டவரே, கொடுக்கட்டுமா வேணாமா? குடு. என்ன வந்தாலும் ஏன்னா மனசு என்ன இல்லை, கொடுக்க மனசுல. உடனே அந்த பாஸ்டர் சொன்னாரு, எல்லா வேலைக்கு எல்லாம் ரெடியா இருக்கு, சிமெண்ட் கல்லு வாங்குறதுக்கு எனக்கு கரெக்டா 52,000 ரூபாய் வேணும். என் அக்கௌண்ட்ல 2,000 ரூபாய் தான் இருக்கு, நீங்க 50,000 ரூபாய் அனுப்பிட்டீங்க. நாளைக்கு எங்க சர்ச்சு வேலை ஆரம்பிக்கும். எனக்கு அவர் சர்ச்சு கட்டுறாருன்னு கூட தெரியாது. நம்மை அவர் சந்தோஷப்படுத்துவார். படுத்துவாரா? அதே போல நமக்கு மனசு இருக்கணும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த. ஆமென். ஒரு விபச்சார ஸ்திரீ ஆண்டவர் கிட்ட வரா, இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டார். இதுவரைக்கும் யாரெல்லாம் இந்த அம்மா கிட்ட வந்தாங்களோ அவங்க எல்லாரும் இந்த அம்மாவை கவர்ச்சியா பார்த்தாங்க, இந்த அம்மாவை ஆசையா பார்த்தாங்க, அந்த அம்மாவை அனுபவிக்கணும்னு பார்த்தாங்க. ஆனா முதல் முறை ஒரு வாலிபன் இயேசு அந்த அம்மாவை பார்த்து, இனிமே என்ன பண்ணாத, சத்தமா சொல்லுங்க. இந்த அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. வீட்டுக்குள்ள போனாங்களா, வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன கொடுக்கிறதுனே இந்த அம்மாக்கு தெரியல. சுத்தி சுத்தி பார்க்கறாங்க, பார்த்தா ஒரு தைலம் இருக்கிறது. அந்த தைலம் தான் இந்த அம்மாவனுடைய வாழ்க்கையை நடத்துகிற தைலம், சென்ட். இதை அடிச்சுட்டு இந்த அம்மா ரோட்ல நின்றாதான் போற ஆண்கள் வர ஆண்கள் எல்லாம் வாசனையை வச்சு இங்க ஒரு பொண்ணு இருக்குன்னு அந்த தொழிலுக்கு வருவாங்க. இப்ப இவ பார்த்தா இந்த தைலம் என்னை வாழ வைத்தது, ஆனால் என்னுடைய வாழ்க்கையை மாத்தல. ஆனால் இயேசுவினுடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றினது.
அதனால என்னை வாழ வைத்த இந்த தைலத்தை, என்னை வாழ்வை மாற்றின அவருடைய கால்ல ஊத்த போறேன்னு வருஷம் ஃபுல்லா சம்பாதித்த அவருடைய சம்பாத்தியத்தை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றினாள். ஆமென். சில பேருக்கு ஹோட்டலுக்கு போனா 5000 ரூபாய் செலவான கவலை இல்ல, வேற Dress வாங்க போனா 15,000 20,000 கவலை இல்ல. ஆனா காணிக்கைன்னு வரும்போது மட்டும் என்ன ஆகுது? மனசு இருக்குது. 10 ரூபாய் தாண்ட மாட்டேங்குது, 20 ரூபாய் தாண்ட மாட்டேங்குது. கணக்கு வச்சு கொடுக்கிறோம். நான் இப்படி சொல்றேன், நல்லா கவனிங்க. கணக்கில்லாமல் கொடுத்து பாருங்க, கணக்கில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, அவர் உங்களை திக்கற்றவர்களாய். ஹல்லேலூயா. கொடுக்கிறது எதை நம்பி கொடுக்கிறதுன்னு பல நேரம் வருது. சில நேரம் இதை கொடுத்துட்டோம்னா அடுத்தது என்ன பண்றது? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நம்பிக்கை எல்லாம் எத்தனை இடத்துல எப்படி இருக்கணும்? பஸ் ஏறுறீங்கல்ல, பஸ் ஏறின உடனே அந்த டிரைவர் கிட்ட உனக்கு சுகர் இருக்கான்னு கேட்டீங்களா? இன்னைக்கா எப்பனா மயக்கம் வரும்பா கேட்டீங்களா? நீங்களா ஏறுறீங்க, நீங்களா அது 3வது சீட்ல போய் உட்காந்துடுறீங்க. அந்த வீட்டில் அவர் சண்டை போட்டு வந்தாரு கேட்டீங்களா? யோசிச்சிங்கன்னா இப்ப எங்கன்னா மோதிட்டாருன்னா? அப்போ எவனோ ஒரு டிரைவரை நம்பி உங்க உயிரையே பணையம் வைக்கிறீங்க. ஆனா கர்த்தரை நம்பி ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நமக்கு வர மாட்டேங்குது. ஆமேனா? ஆட்டோ டிரைவர், ஆட்டோன்னு போறீங்களா ஓலால, அவர் குடிச்சிருக்கியாப்பா கேட்டீங்களா? போதையில் இருக்கியான்னு கேட்டீங்களா? வீட்டில் ஏதாவது சண்டை போட்டு வந்து எங்கன்னா மோதிர போற கேட்டீங்களா? எவனே தெரியல, பொட்டு வச்சுன்னு வரான், எப்படியோ வரான். நீங்க பாட்டு ஆட்டோல ஏறி உட்காடுறீங்க. நீங்க ஆட்டோல உட்காரும் போது அங்க பணையம் வைக்கிறது என்னது? உயிர். எவனையோ நம்பி உயிரை பணையம் வைக்கிறீங்க. உங்களுக்கு உயிரை கொடுத்தவரை நம்பி என்ன கொடுக்க முடியல? விசாலமா கொடுக்க முடியல. இன்னைக்கு இங்க இருக்கிற இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கரமும் விசாலமான கரமா இருக்கட்டும், மாறட்டும். ஹல்லேலூயா. குறுகி கொடுக்கிற கரங்கள் போயிடணும். கை எப்படி இருக்கணும்? நம்ம ஊர்ல தான் இப்படி ஆயிடுச்சு. மண்வெட்டி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், வளைஞ்சுக்கிட்டு இப்படி நின்றுகிட்டே என்ன பண்ணுவோம்? இப்படியே போட்டுன்னு இருப்போம் நமக்குள்ளேயே. ஆனா இந்த வெளிநாட்டுல மண்வெட்டி அப்படி இருக்காது, நீட்டா இருக்கும். இப்படி அள்ளி இப்படி போடுவாங்க. அதனாலதான் அவன் நல்லா இருக்கான். நம்ம அப்படி கிடையாது, மண்வெட்டியில வச்சு நமக்கே போட்டுன்னு இருக்கோம். என்ன பண்ணணும்? இன்னையோட மண்வெட்டியை தூக்கி போட்டுட்டு அந்த மண்வெட்டி எடுத்துட்டு வரணும். எனக்கு எது கிடைத்தாலும் அது யாருக்கு? அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்க அநாதைகளாய் திக்கற்றவர்களாய் இருக்க கர்த்தர் விடமாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, பிரைஸ் ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற போகிறார். சரி, பஸ் எல்லாம் விட்டுருங்க. ட்ரெயின்ல ஏறும்போது, ஏன் நீ ஒழுங்கா படிச்சிருக்கியா? உனக்கு ட்ரெயின் ஓட்ட தெரியுமா? கரெக்டா ஓட்டுவியா? அங்கங்க தண்டவாளத்துல ட்ரெயின் எல்லாம் பிறண்டு போகுது, நீ எப்படிப்பா நல்லா ஓட்டுவியான்னு கேட்டீங்களா? ட்ரெயின் அந்த ஓட்டுற லோக்கோ பைலட்னுவாங்க, அவருடைய மூஞ்ச கூட நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா என்ன பண்றீங்க? ஸ்லீப்பர்ல குதூகலம் கொண்டாட்டமே தூங்குறீங்களே. எவன் ஓட்டுறானே உங்களுக்கு தெரியல, ஆனா உயிரை பணையம் வச்சு ட்ரெயின்ல தூங்குறீங்க. கரெக்டா இல்லையா? பிளைட்ல போகும்போது பைலட் கரெக்டா ஓட்டுவியா? ஏதாச்சும் இடிச்சிருவியா? தப்பா போயிடுவியா கேட்டோமா? அந்தரங்கத்துல தொங்குது பிளைட், ஆனா உள்ள நிம்மதியா உட்கார்ந்து இருக்கோம். யாரை நம்பி? கர்த்தரை நம்பி. அந்த பைலட்டை நம்பி, பைலட்டை நம்பி உங்க உயிரை பணையம் வைக்கிறீங்க. கர்த்தரை நம்பி என்ன கொடுக்க முடியல? சொல்லுங்க பக்கத்துல. 2025 நீங்க கொடுக்கிற ரேஞ்ச் மாறட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, பக்கத்துல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, 10 ரூபாய் மாறட்டும், 50 ரூபாய் மாறட்டும், 100 ரூபாய் மாறட்டும், 500 ரூபாய் மாறட்டும், 1000 ரூபாய் மாறட்டும். வாரம் வாரம் 2000 ரூபாய் காணிக்க போடணும். பிச்சை எடுத்தா போட போறோம், கர்த்தர் கொடுத்தால் கொடுக்க போறோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர். அவர் கொடுத்தா கொடுக்க போறோம். அவர் எப்ப கொடுப்பார் தெரியுமா? மனசு இருந்தா கொடுத்துருவாரு.
அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி ஆமென், உண்மையாவே எனக்கு ஆண்டவருக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை இருக்குன்னு விரும்புறவங்க ஆமென், ஹalleluya. See, ஆண்டவர் அப்டேட். இப்போ நான் ஒரு இடத்துல கொடுக்காம எனக்கு மட்டும் கிடைக்கணும் கிடைக்குமா? கிடைக்குமா? நமக்கு என்ன நடக்கணுமோ அது நம்ம மத்தவங்களுக்கு செய்யணும். சொல்லுங்க, பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கு மட்டும் வேணும்னு இருக்காது, உனக்கு வேணும்ன்றத மத்தவங்களுக்கு செய்யணும். ஹalleluya. ரேஞ்ச் உடையணும். ஆமென். உங்க ரேஞ்ச கர்த்தர் இன்னையோட மாற்ற போகிறார். உங்களை ஆண்டவர் திக்கற்றவர்களாய் விட மாட்டார். சோ கானா ஒரு கல்யாணத்தில் குறை இருக்கிறது என்று தெரிந்தே ஆண்டவர் உள்ளே போனார். இப்ப குறைவுபட தொடங்கினது. குறைவுபட தொடங்கின உடனே இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? என்னப்பா திராட்சரசம் குறையிற மாதிரி இருக்கா, சரி நான் கிளம்புறேன். இப்ப ஆண்டவர் குறையிற மாதிரி இருக்கா, என் நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயேதான் உட்கார்றாரு. அப்படின்னா அர்த்தம், என் நேரம் வரவில்லை என்று சொன்னால் நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா அது வேற, உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது போமா. அப்படி சொல்லல, என் நேரம் இன்னும் வரலன்னா வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா உங்க நேரம் வராத மாதிரி தான் உங்களை சுத்தி சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு. பட் ஆண்டவர் சொல்றார், உங்க நேரம் இன்னும் வரவில்லை என்று தோன்றுகிற இடத்தில் உங்கள் நேரம் உங்களுக்காக வரப்போகிறது. ஹalleluya. கல்யாண வீட்டில் ஒதுக்கப்பட்ட கச்சாடியை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அப்படின்னா ஒதுக்கப்பட்ட உன்னை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து பேச, உன்னால் இனி பிரயோஜனமே இல்லை என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களுக்கும் நீ பிரயோஜனப்படுகிற மாதிரி ஒதுக்கப்பட்ட உங்களை தான் கர்த்தர் கையில் எடுக்க போகிறார். இந்த கச்சாடி ஜூஸ் செய்யறதுக்காக இருக்கிறது இல்ல. கச்சாடி எதுக்கு? சுத்திகரிக்கிறது. அதுல தண்ணி ஊத்தி வைப்பாங்க, அது வாசல்ல இருக்கும். கல்யாண வீட்டுக்குள்ள வரவங்க போறவங்க காலெல்லாம் கழுவிட்டு சுத்தப்படுத்திட்டு உள்ள வரணும். வரும்போது சுத்தப்படுத்தணும். அப்ப இது இந்த கச்சாடி எப்ப தேவை? கல்யாணத்தினுடைய ஆரம்பங்களில். முடிவுல இது தேவையில்லை. ஏன்னா போகும்போதெல்லாம் வீட்டுக்கு போய் கழுவிப்பாங்க. ஆரம்பத்தில் தேவை, நீ முடிவுல தேவையில்லை. சில பேர் ஆரம்பத்துல சில பேர் யூஸ் பண்ணாங்க, உங்களை நல்லா யூஸ் பண்ணிட்டு கடைசியா விட்டுட்டாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. ஆரம்பத்துல உன்னை யூஸ் பண்றாரோ இல்லையோ, முடிவுல நீ தனியா நிப்ப பாரு, யாருமே எனக்கு இல்லைன்னு ஒதுங்கி நிற்கும் போதுதான் அப்பா சொல்லுவார், நான் வரேன் உன்கிட்ட. ஹalleluya. இன்னைக்கு ராத்திரி சிலருடைய அருகாமையில் யாரோ அல்ல, உங்களுக்காக மரித்த, உங்களுக்காக ஜீவனை கொடுத்த, உனக்காக இரத்தத்தை கொடுத்த அவர் வருகிறார். ஹalleluya. உன்னை அனாதையாய் விட மாட்டார், உன்னை திக்கற்றவனாய் விட மாட்டார். ஹalleluya. ஆமென். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதானே ஆரம்பத்துல எப்படி இருப்பாங்க? டைலாக் அடிப்பாங்கல்ல, உன் கூட லாஸ்ட் வரையும் நான் இருப்பேன். சில பேர் இந்த ஸ்கூல் படிக்கிறோமோ பேசி இருப்போம்ல, 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது, ஏய் என்ன ஆனா நம்ம மட்டும் பிரியக்கூடாதுடி. எது வரைக்கும்? கல்யாணம் பண்ணா கூட நம்ம ஒரே வீட்லயே கல்யாணம் பண்ணணும், நம்ம இப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கணும். ஒரு 2 வருஷத்துல ஒரு உருண்டை சோறு கொடுக்கலன்னு 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. இவ்வளவுதான் அது. ஆரம்பத்துல எல்லாமே உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன், என்ன ஆனாலும் உன் கூட இருப்பேன், எப்படி ஆனாலும் நான் அப்படி இப்படி. பட் ஒரு மாதிரி நம்ம தள்ளாடுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை விட்டு விட்டு போகிற உலகம். இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். இதுதான் உலகம், கேடுகட்ட உலகம். ஆமே. நம்ம கிட்ட நல்லா எல்லாம் இருக்கும் பொழுது நம்மளை மொச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஒட்டி. கொஞ்சம் நம்ம ஒரு மாதிரி ஆகிறோம்ன உடனே நம்மளை விட்டு கலட்டி விட்டுட்டு போற உலகம் இது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. எல்லாம் விட்டுட்டு போயிட்டதுக்கு அப்புறம், என்ன ஆண்டவரே நான் இப்படி இருக்கேன்றப்போ ஆண்டவர், நான் தான் இருக்கேனே. ஆனாலும் நம்ம புத்தி என்னது? ஆண்டவர் அவங்களாம் போயிட்டாங்களே. இப்ப நம்ம யாரை பெருசா பாக்குறோம்? மனுஷங்களை பெருசா பாக்குறோம். இன்னையோட அந்த புத்தியை விட்டுருங்க. எவன் என்ன விட்டு போனாலும் போலனாலும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ஒண்ணு தெரியும், என்னோடு கூட ஒருவர் கடைசி வரைக்கும் இருப்பார். இன்னைக்கு ராத்திரி அவர் தான் உங்க பக்கத்தில் இருக்கிறார்.
ஹalleluya. எங்கேயோ இருக்கிற தேவனை நான் பேசல. உங்க பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் உங்களை தொட போகிறார். அவர் உங்களை கட்டி அணைக்க போகிறார். அவர் உங்களை முத்தமிட போகிறார். உனக்கு யாருமே இல்லை நீ நினைச்சல, உனக்கு நான் இருக்கிறேன்னு அவர் நிரூபிக்க போகிறார். ஒதுக்கப்பட்ட கற்சாடி. இந்த கற்சாடி எப்ப தேவை? கல்யாண ஆரம்பத்தில் தேவை, ஆனால் முடிவில் தேவையில்லை. அப்ப ஆரம்பத்தில் தான் இது தேவை என்று ஒதுக்கப்பட்ட கற்சாடியை கல்யாணத்தினுடைய கம்பீரம் குறையாததற்கு அந்த கற்சாடியை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். அப்படின்னா ஒதுக்கப்பட்ட உங்களை தான் கல்யாணத்துடைய மெயின் டிஷ்ஷாகவே, கல்யாணத்துடைய முக்கிய பங்காகவே கர்த்தர் மாற்ற போகிறார். ஹalleluya. இது எனக்கு தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க சில பேருக்கு தெரியும். பிரைஸ் உங்களுக்கான வார்த்தையா இருந்தா நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ஹalleluya. ஒரபகபகதரா ஹalleluya. அந்த கல்யாணத்துல இந்த வேலைக்காரங்களுக்கு ஏன் தண்ணி ஊத்துறோன்னே தெரியாது. நீங்க தண்ணி ஊத்துங்க, கொஞ்ச நேரத்துல கலர் மாறிடும், இனிப்பு வந்துடும் ஆண்டவர் சொல்லல. கற்சாடியை தண்ணீரால் நிரப்புங்கள், அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா சொன்னதை நம்பி என்ன பண்றாங்க? தண்ணியை ஊத்துறாங்க ஊத்துறாங்க ஊத்துறாங்க. ரொம்ப பிறகு ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. ஏன் ஊத்துனோன்னே தெரியாத அந்த வேலைக்காரங்களை கூப்பிட்டு தான் சொல்றாரு, இப்போ இதுவரைக்கும் நீங்க ஊத்துனீங்க, இப்ப உள்ள இருந்து மொண்டு எடுங்க. இதுவரைக்கும் நீ ஊற்றினாய், இனிமே நீ எடுக்க வைக்க போறார். இதுவரைக்கும் கண்ணீரை நீ ஊத்திட்ட, இதுவரைக்கும் நீ அழுதுட்ட, இதுவரைக்கும் நீ ஊத்திட்ட. ராகபா கதுரபா சந்தலா ரீபா துரபத நமன ஹந்தனா. இங்க இருக்கிற சிலருடைய கரங்கள் ஆமென் எடுக்க போகிறது, எடுக்க போகிறது, நன்மையை எடுக்க போகிறது, உன்னுடைய லாபத்தை நீ எடுக்க போகிறாய். உரப கத்தரா, உன் அறுவடையை நீ எடுக்க போகிறாய், ஆத்துமாக்களை நீ எடுக்க போகிறாய். ஆமென் ஹalleluya. வருஷத்துல ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடந்தா சபை கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆனா நாள் வரப்போது மாத ஜனங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற மாதிரி நீங்க மொண்டு எடுக்க போறீங்க. ஆமென் ஹalleluya. முதல் ஜக் எடுத்தா என்ன இருக்கு உள்ள? ரெண்டாவது ஜக்குல, மூணாவது ஜக்குல, நாலாவது ஜக்குல நான் ஊத்தந்து என்னது? தண்ணி. எங்க அந்த தண்ணி அப்படின்னா உங்க கண்ணீருடைய அடையாளமே தெரியாத மாதிரி உங்க அற்புதங்கள் உங்களுக்கு நிறைந்து நிற்க போகிறது. நீங்க எடுக்க 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 நீங்கள் ஊற்றின தண்ணீர் அல்ல, ஹalleluya, அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறின உங்கள் அற்புதத்தை நீங்கள் மொண்டு எடுக்க போகிறீர்கள். பின்னாடி இருக்கிற சில பேரை கர்த்தர் இப்பொழுது தொடுகிறார். எதற்கு தெரியுமா? நீங்க கையில் எடுக்க போகிறதெல்லாம் அற்புதமாய் இருக்க போகிறது. நல்ல கையை தட்டி துதிங்க. அது இப்ப நடக்கட்டும். ரபா கபா லது ரபா கடா. ஆமென் ஹalleluya. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட. ஒதுக்கப்பட்ட கற்சாடியையே அவர் விட மாட்டார்னா உங்களை விட்டுருவாரா? 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 விட மாட்டார், விடவே மாட்டார். உங்களை ஒண்ணு சும்மா ஆண்டவர் இங்க அழைக்கல, சும்மா ஒண்ணு கொண்டு வந்து இங்க உட்கார வைக்கல. ஏன் நமக்குலாம் வேலை வெட்டி இல்லையா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் மத்தவங்கள மாதிரி உட்காந்து படம் பார்த்துருக்கலாம்ல, மத்தவங்கள மாதிரி உட்காந்து டிவி பார்த்துருக்கலாம்ல. யார் நம்மள கேட்க முடியும்? நமக்கு பொய் சொல்ல தெரியாதா? பாஸ்டர் கேட்டா, பாஸ்டர் எனக்கு உடம்பு முடியலன்னு வீட்டுல உட்கார்ந்து இருக்கலாம்ல. பட் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாஸ்டருடைய சமூகத்தில் அல்ல, அப்பா சமூகத்துல. அவர் கிட்ட ஒண்ணு வந்துருச்சுன்னா ஹalleluya. மரியாளே திராட்சரசம் குறைவுபட்டது என்று நல்ல வேளை நீ அந்த வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லல, நல்ல வேளை அந்த மணவாளன் கிட்ட சொல்லல, நல்ல வேளை அந்த கல்யாண பொண்ணு கிட்ட சொல்லல, நல்ல வேளை அந்த கல்யாண பையன் கிட்ட சொல்லல. நீ சொன்னது உடமர கடமன ஹந்தல ரிகதனையா. ஏதேன் தோட்டம் உருவாவதற்கு முன்பதாகவே திராட்சை கொடிகளை உருவாக்கினவர், திராட்சை செடிகளை உருவாக்கினவர், உருவாக்கினவரிடத்தில்
சொன்னால் நீ வந்தபடியினால். ஆமென், ஆமென், ஹalleluya. பக்கத்துல கை பிடிச்சு நான் சொல்ற மாதிரியே சொல்லுங்க, நல்ல வேளை இங்க வந்துட்டீங்க, நல்ல வேளை இங்க வந்துட்டீங்க. ஹalleluya. ஒருவேளை போய் அந்த கல்யாண பையன் கிட்ட சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? ஐயோ இவ்வளவுதான் வச்சிருக்க முடியும் தலையில, ஐயோ என்ன பண்றது, தண்ணி கொஞ்சம் ஊத்தி கலக்கி பாக்குறீங்களா? நம்ம ஊர்ல ஆளுங்க எக்ஸ்ட்ரா வந்துட்டு என்ன பண்ணுவோம், சாம்பார்ல அது மாதிரி ஜூஸ்ல என்ன பண்ணுவோம், தண்ணியை, ஐயோ தண்ணி கலக்கினா கண்டுபிடிச்சிருவாங்க, தண்ணி கலக்கினா கண்டுபிடிச்சிருவாங்க. தலையில கை வச்சிருப்பான், அதுக்கு மேல அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாண பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தா என்கிட்ட ஏன் சொல்றீங்க, மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. மாப்பிள்ளை சொல்லியிருப்பேன் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுங்க, அப்பா கிட்ட போய் அப்பா பந்தி விசாரிப்புகிட்ட எல்லாம் மாத்தி மாத்தி. அதனால மாத்தி 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 போற இடத்தை மரியாள் விட்டுட்டு இங்க சொன்ன அங்க போன்னு சொல்ல மாட்டாரு. இங்க வந்தா எனக்கு தீர்வு இருக்குன்னு இயேசுவின் இடத்திற்கு வந்தால், அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி தெரிந்தோ தெரியாமலையோ உங்கள் தீர்வு இருக்கிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. உங்களை அனாதையா விட மாட்டார், அனாதையா விட மாட்டார், அனாதையா விட மாட்டார். ஹalleluya. இன்னும் ஒன்னு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். பெத்சாய்தா என்கிற ஒரு கிராமத்தில் ஒரு குருடனை கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்திற்கு வந்தார்கள். வந்த உடனே அவன் எனக்கு சுகம் வேணும்னு கேட்கல, எனக்கு அற்புதம் நடக்கணும்னு கேட்கல, அவன் கேட்கல. ஆனா கூட்டிட்டு வந்து 4 பேர் கேட்டார்கள். ஆமென். யாரு கேட்டா? ராஜா எங்க பண்ண மாட்டேன், கொஞ்ச நேரத்துக்கு இவன் தான் குருடன்னு வச்சுப்போம், கண்ணு மூடிடணும். என்ன நான் சொல்ற வரைக்கும் கண்ணு திறக்கக்கூடாது. ஆக்டிங் ஸ்டார்ட். எஸ், ஓகே. இப்ப இவர் யாரு? குருடன். இவர் யார் கூப்பிட்டு வந்திருக்கான்? ஒரு 4 பேர். 4 பேர் இங்க கூப்பிட்டு வந்தா இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நீங்க இது புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவனை கூப்பிட்டேன். இப்ப இவன் வந்திருக்கான், 4 பேர் கூப்பிட்டு வந்திருக்கான். 4 பேர் சொல்றாங்க என்கிட்ட, இயேசுவே அவனுக்கு பார்வையடை செய்யுங்க. உடனே நான் இயேசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பேன்? ஏன் சார் பேச மாட்டாரா? சார் உங்களுக்கு கண்ணு தானே சார் இல்லை, வாய் இருக்குது சார், வாயில பேசுங்க சார் அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஆனா இயேசு ரொம்ப நல்லவர், அவர் அப்படி கேட்கல. அந்த 4 பேர் சொன்னதை கேட்டார். அப்படின்னா உங்க வீட்டுல சில பேர் வரல, இங்க நீங்க வந்திருக்கிறீங்க, அவங்க வரட்டும் அற்புதம் செய்யணும்னு சொல்ல மாட்டார். நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க கேட்டாங்க அற்புதம் நடக்கும்ன்றேன், நடக்கும்ன்றேன். ஆமென். சில ஊழியக்காரங்க வர வைக்கிறதுக்காக வேணா இப்படி சொல்லலாம், பிரதர் வந்தாதான் அற்புதம் நடக்கும்னு. ஆனா ஆண்டவர் அப்படி கிடையாது. நீங்க வந்துட்டாலே, நீங்க ஜெபித்தாலே அங்க அற்புதத்தை செய்கிறவர். ஆமென். ஓகே. பிரச்சனை எங்கம்மா? கண்ணுல. இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நீ அவ்வளவு பயபக்தியா இருக்காதுடா. இப்ப இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? கண்ணுல பிரச்சனை என்ன பண்ணோம்? இப்படி வைக்கணும், அப்படி வைக்கல, இப்படி புஷ்டர். பிரச்சனை எங்க? பிடிச்சது எங்க? பிரச்சனை எங்க? சில நேரம் உங்க பிரச்சனை ஒன்னா இருக்கும், ஆண்டவர் பிடிக்கிறது இன்னொன்னா இருக்கும். உடனே ஆண்டவர் பாத்தியா எனக்கு புரிஞ்சுக்கல சொல்லாதீங்க, அவர் செஞ்சா எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ இவனை பிடிச்சுக்கிட்டு இவர் நடக்க ஆரம்பிக்கிறார், வாக்கிங் போறார். நடந்து போயிட்டே இருக்கும் போது இந்த குருடன் கிட்ட 2-3 கேள்வி கேட்க போறேன். கேட்க போறாரோ இல்ல, நானே கேட்டு நானே பதில் சொல்லிடுறேன், நீ பயப்படாத. குருடனே, உனக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் ரைட்டு போய் லெஃப்ட் போற வரைக்கும் தான் உனக்கு தெரியும். ஆனா இப்போ இவர் கைய புடிச்சிட்டு இதுவரைக்கும் நீ போவாத வழியெல்லாம் தாண்டி உன்னை கூட்டிட்டு போறாரு, உனக்கு பயமா இல்லையா கேட்டா அவன் சொல்றான், எனக்கு பயமே. ஏன் பயம் இல்லை? என் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார். இந்த 2024வது வருஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அறியாத சில வழிகள், புரியாத சில வழிகள், எங்கடா போறோம், எங்கடா போயிட்டு இருக்கிறோம்னு தெரியவே இல்லை. ஆனாலும் நீங்கள் போனீர்கள் என்பதை விட இப்பொழுது அவருடைய சமூகத்துக்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆமே. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுறாரு? ஹalleluya. இப்ப அடுத்தது
ரோடெல்லாம் பள்ளமும் மேடுமா இருக்கு, எப்படி இருக்கும் உன் பிரயாணம்? அவன் சொல்றான், என் பள்ளமா மேடா எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இப்ப நம்ம ரெண்டு பேரையும் பார்த்தா தான் தெரியுது, இவனுடைய பள்ளம் இவனுடைய மேடெல்லாம் வரும் பொழுது இவனுக்கு தெரியாமலே இவர் வளைச்சு வளைச்சு கூட்டிட்டு போறாரு. ஆமென். பார்த்த நமக்கு தான் தெரியுது ரோடெல்லாம் பள்ளம், பார்த்த நமக்கு தான் தெரியுது ரோடெல்லாம் மேடு. ஆனா கண்ணு தெரியாத இவனுக்கு ரோட்டுல மேடும் பள்ளமும் தெரியல. 2024 வருஷம் பல பள்ளங்கள் வந்தது, பல மேடுகள் வந்தது. ஆனால் அந்த மேடு வந்தது கூட தெரியாத மாதிரி கர்த்தர் நம்மை நடத்தினார். என்னை நடத்தினான்னு நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஆவில நிறைஞ்சு உத்தமக ரபல ஹந்தரா. இப்ப இவன் கைய புடிச்சு வாக்கிங் போறாரு பார்த்தா கிராமத்தை விட்டு வெளியில வந்துட்டார். இப்ப நான் எங்க வந்துட்டேன்? கிராமத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட் கேக்குது. கார்றாரு, எதுக்கு? துப்புறதுக்கு. இதுவரைக்கும் இயேசு சுகப்படுத்தினதெல்லாம் எப்படிமா சுகப்படுத்தி இருக்காரு? எச்சைய துப்பி சேர் உண்டாக்கி பூசி சீலவாம்ல போய் என்ன பண்ணு, கழுவு, இப்படிலாம். ஆனா இவனை பண்ணிட்டு துப்பிட்டாரு. கண்ணில் என்ன பண்ணிட்டாரு? கண்ணில் துப்பிட்டாரு. ஏற்கனவே அவன் பிரச்சனை எங்கதான் இருக்கு. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு? துப்பின இடத்தில் சில நேரம் எப்பங்க நீங்க துப்புவீங்க? நம்ம எப்ப துப்புவோம்? யாராவது ஒருத்தவங்க வெளியில போனோம், துப்போ, கரெக்டா? இப்ப ஆண்டவர் அப்படிதான் துப்புனார். அவனை துப்புன உடனே என்னையா துப்புனீங்கன்னா ஓடி இருந்தான்னா அடுத்தது துப்புன இடத்துல தொட்டிருக்க மாட்டார். துப்பினாலும் நின்றான், துப்பின இடத்தில் மறுபடியும் தொட்டார், அவன் சுகமானான். சில நேரம் ஆண்டவர் உங்களை கைவிடுற மாதிரி இருக்கும். எல்லாரும் விட்டுட்டாங்க, நீங்களும் விட்டுட்டீங்களே சொல்லாதீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி நடத்துறாருன்னா மத்தவன மாதிரி நான் தோத்து போறதுக்கு நடத்த மாட்டார். அவர் ஒருவேளை நம்மளை நடத்துறாரு வச்சுக்கோங்க. காலையில வண்டி பஞ்சர் ஆயிருக்கும், ஐயோ வீட்டுல தான் பிரச்சனை, இந்த வண்டி வேற அப்படின்னு அங்க புலம்பிடாதீங்க. அந்த பஞ்சர் ஆனதே உன்னுடைய பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்கா இருக்கும். யாருக்கு தெரியும்? இப்ப இவனை துப்பின உடனே இவன்கிட்ட அடுத்த கேள்வி கேட்கிறார். யாரு? இயேசு. இதுவரைக்கும் எந்த குருடன் கிட்ட இப்படி கேட்டது கிடையாது. இவன்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் முறை கேட்கிறார். உனக்கு ஏதாகிலும் தெரிகிறதா? அவன் அப்படி தலாட்டல. அவன் என்ன தெரியுமா சொன்னா? எனக்கு தெரிகிறது, ஆனால் மனிதர்கள் எல்லாம் மரங்களை போல நிழல் போல தெரிகிறார்கள். என்ன சொன்ன நீ? மனிதர்கள் எல்லாம் இப்படி சொன்ன உடனே அடுத்தது ஆண்டவர் துப்புன அதே கண்ணில் மறுபடியும் என்ன பண்ணாரு? கைகளை வைத்தார். இப்ப கண்ணை திறக்கிறான். அவனுக்கு தெரியும். தெரியலனா தெரிஞ்சிச்சு. சிரிக்காத, இன்னும் ரோல் முடியல. நீ துக்கமா இருக்கணும். இப்போ இப்ப இவன் சுகமாயிட்டான். நான் இவனை விட்டுட்டு வந்துட்டேன். இவன் மூஞ்சி பார்த்தா துக்கமா இருக்கு. அவன் சிரிச்சாலும் நீங்க அப்படி நினைச்சுக்கோ. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க. இப்ப ஏன் கேள்வி அவன் கிட்ட, இது வரைக்கும் உனக்கு கண்ணு தெரியாதுல்ல, இப்ப கண்ணு தெரிஞ்சிச்சுல, ஏன் சந்தோஷமா இல்லை? நீ ஏன் உம்முன்னு இருக்க? ஏன் துக்கமா இருக்கிறன்னு கேட்ட அவன் சொல்றான், எனக்கு கண்ணு தெரியாத வரைக்கும் அவர் என் கரத்தை பிடித்தார். இப்ப எனக்கு தெரிஞ்ச உடனே அவர் என்னை விட்டு போறாரு. எனக்கு கண் தெரிகிறதை விட அவர் என் கரத்தை பிடித்து நடத்தினாரே, அது எனக்கு சுகமா இருந்தது. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது புரியல. அதனாலதான் சபைக்கு வந்தா கேள்வி கேட்கிறோம். சர்ச்சுக்கு வந்தா என்ன பண்ணிட்டாரு பாஸ்டர்? நான் காணிக்க கொடுத்த என்ன நடந்துச்சு? என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? என்ன பண்ணணும்னு நான் கேட்கிறேன். உங்க கரத்தை பிடிக்கிறத விட வேற என்ன அற்புதம் வேணும்? உங்க கரத்தை பிடிக்கிறத விட வேற என்ன அற்புதம் வேணும்? 2024 வருஷத்தில் அவனுக்கு நடந்துச்சு, இவனுக்கு நடந்துச்சு, எவனுக்கு வேணாலும் என்ன வேணா நடக்கட்டும். ஆனா உனக்கு எனக்கு ஒண்ணு நடந்துச்சு. அவர் கரம் பிடித்தார்.
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆமென். அப்படின்னா அற்புதத்தை விட எது எனக்கு பெருசு? அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். இப்ப நான் தான் இவனுடைய அப்பான்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் இவன் கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு எக்ஸிபிஷன் போறேன், இல்லட்ட ஒரு மாலுக்கு போறேன், எங்கேயோ போறேன். போகும்போது இவன் ஏன் கவலையோட வரணும்? ஏன்னா நான் கூட வர்றதுனால அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன வேணும்னாலும் அப்பா பார்த்துப்பார். அப்படின்னா உங்க கரத்தை பிடித்திருக்கிறவர் சும்மா பிடிக்கல, உங்க கை வேர்க்கிறதுக்காக அவர் பிடிக்கல. உங்க கரத்தை பிடித்திருக்கிறவர் எதுக்கு தெரியுமா பிடிச்சிருக்கிறார்? நீங்க ஒன்ன பார்த்தா. பைபிள்ல ஷேபா நாட்டு ராணி சாலமோனுடைய அரண்மனையை பார்க்கிறதுக்கு வந்தாங்க. வந்தப்ப என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த அம்மா அப்படியே சுத்தி சுத்தி பார்க்கும்போது இப்படியே போறாங்க. நீ போதும்பா, தேங்க்யூ. இப்படியே வரும்பொழுது இப்ப இதுதான் இருக்கு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கோல்டு ஒரு பிளேட் ஏதோ வச்சுப்போம். இப்படியே பார்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா இதை வந்து நல்லா இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது அப்படியே வரும்போது இந்த டிவி நல்லா இருக்குல்ல, ஸ்கிரீன் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஏதோ சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்கு, இந்த தட்டு நல்லா இருக்கே, போயிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து பார்த்தா அந்த அம்மானுடைய ரதம் ஃபுல்லா இந்த அம்மா நல்லா இருக்கே நல்லா இருக்கேன்னு சொன்னாங்களே, இந்த அம்மா கேட்கல. இந்த அம்மா பார்த்தது எல்லாமே ரதத்துக்குள்ள இருக்கு. வெச்சது யாரு? சாலமோன். வசனம் சொல்லுகிறது சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அப்படின்னா நீ விரும்புகிறதை, நீங்க விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களை அவர் திக்கற்றவர்களாய் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அனாதையா விட மாட்டாருங்க, விட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை அனாதையா விட மாட்டார், உங்களை அனாதையா விட மாட்டார், உங்களை அனாதையா விட மாட்டார். இவ்வளவு அற்புதங்களையும் செய்த இயேசு, இவ்வளவு அற்புதங்களையும் செய்த இயேசு இப்பொழுது சிலுவையில் அனாதையாய் தொங்குகிறார். ஆண்டவரே, உங்களுக்கு யாருமே இல்லையா? ஆமா, எனக்கு யாரும் இல்லை. உங்க பக்கத்துல இருக்கிற 2 பேர் எனக்கு யாருன்னே தெரியாது. அனாதையை போல தொங்கினார், ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். எல்லாம் போக கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். இவ்வளவு யாருக்காக ஆண்டவரே எனக்கு கேட்டா, அனாதை போல நீ இருக்கல, நீ அனாதை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தான் சிலுவையில் நான் அனாதையாய் தொங்கினேன். அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி எந்தெந்த இடத்தில் நான் அனாதையை போல இருக்கிறேன் என்று நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த இடத்தில் எல்லாம் இனி நீங்க ஃபீல் பண்ணாத அளவுக்கு கர்த்தருடைய கரம் உங்களை நடத்த போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆள் கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார், கர்த்தர் உங்களை அனாதைகளாய் விட மாட்டார். சத்தமா சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை அனாதைகளாய் விட மாட்டார். அப்படின்னா இந்த நாள்ல இருந்து என்ன நடக்க போகுதுன்னா, உங்களிடத்தில் நான் வருவேன்னு சொன்னார்ல, உங்க கிட்ட அவர் வர்றதை நீங்க எப்பெல்லாம் அனுபவிக்க போறீங்க? எப்ப அனுபவிப்பீங்க? நீங்க கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் நம்ம ஆண்டவர் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணோம்? பிரச்சனை வரும்போது. ஆண்டவர் இருந்திருந்தா ஏன் இது நடந்திருக்கணும், ஆண்டவர் இருந்திருந்தா ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நிறைய நம்ம கேட்டுட்டே இருந்தோம். அப்ப பிரச்சனை வரும்போது தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும்போது நம்முடைய மனசு என்ன சொல்லிச்சு? ஆண்டவர் என் கூட இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. இல்லம்மா, ஆண்டவர் உன்னெல்லாம் விட்டு போகலமான்னு யாரோ சொன்னாலும் எனக்கு தெரியுன்ற மாதிரி நம்ம இருந்துட்டோம். பட் இன்னைக்கு உங்க லைஃப்னுடைய சீனை கர்த்தர் மாற்ற போகிறார். See, என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பேரை நான் வச்சிருக்கேன். என்ன தெரியுமா? He is a script changer. ஸ்கிரிப்டை மாத்திடுவார், சாட்சியை மாத்திடுவார். ஆமென். பெதஸ்தா குளத்துல 38 வருஷம் ஒருத்தன் இருக்கான். ஒவ்வொரு முறையும் குளம் கலக்கும் போதெல்லாம் மனசு சொல்லுது குதிச்சிரு. ஆனா ஒரு முறையும் என்ன பண்ணல, அவன் பிளான் சக்சஸ் ஆகல. குதிக்கல கிடையாது, குதிச்சுட்டா. ஆனா ஒரு செகண்ட் முன்னாடி எவனோ ஒருத்தன் குதிச்சிருவான். இவனுடைய பிளான் சக்சஸே ஆகல. எத்தனை வருஷம்? 38 வருஷம். இவனுடைய பிளான் சக்சஸ் ஆகலன்றதை விட நான் இப்படி சொல்லுவேன்,
அவனுடைய பிளான சக்சஸ் ஆக கர்த்தர் விடல. சில பேருக்கு மட்டும் புரியுது. நீங்க ஜெயிக்கலன்றதை விட உங்களை கர்த்தர் ஜெயிக்க விடல. ஏன் ஜெயிக்க விடலன்னா, உங்களுக்குன்னு ஒரு குறித்த நேரத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஏன் அந்த குறித்த நேரம்னா, கடந்த 38 வருஷமும் உன் கண்ணு முன்னாடி பல பேர் ஜெயிச்சாங்க. ஆமென். அந்த ஜெயித்தவர்கள் எல்லாம் சொல்லாத வேற ஒரு ஸ்கிரிப்டை நீ சொல்ல போற. ஆமென். இப்ப பெதஸ்தா குளத்துல ஜெயிச்சவங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்படின்னு வச்சுப்போம். எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கீங்க? பின்னாடி எல்லாம் சொல்லவே இல்லை. சீக்கிரம் முடிங்க ஐயான்ற மாதிரி இருக்கா? சொல்லுங்க, முடிச்சிடுறேன், இன்னும் 2 நிமிஷம். சொல்லுங்க, எங்க இருந்து வந்திருக்கீங்க? இப்ப உங்களுக்கு சாட்சி நேரம். பெதஸ்தாவில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் வந்து 1 நிமிடத்தில், இப்ப பாஸ்டர் சொன்னாரு எவ்வளவு நேரம் சாட்சி? 1 நிமிஷம் சாட்சி. அது போல உங்களுக்கு இப்ப சாட்சி நேரம். பிரதர் வராரு, ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிற பிரதர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னையும் ஒரு சிறு சாட்சியாய் நிறுத்தினார். நான் பெதஸ்தா குளத்தில் இருந்தேன். நான் கை சூம்பினவனாய் இருந்தேன். குளம் கலக்கப்பட்டது. நான் குதித்தேன். கை நீட்டினது. இப்பொழுது நான் உங்கள் நடுவில் சாட்சியாய் 1/2 நிமிஷம் தான் ஆயிடுது. இப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம்? அந்த பிரதர் வர, நான் பெதஸ்தா குளத்தில் முடவனாய் இருந்தேன். குளம் கலக்கப்பட்டது, குதித்தேன், சுகமானே, வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பின்னாடி இருக்கிற பிரதர் வரார், நான் பெதஸ்தா குளத்திலிருந்து வருகிறேன். எனக்கு காது கேட்கவில்லை அப்படின்னு வச்சுப்போம். குளம் கலக்கப்பட்டது, குதித்தேன், காது கேட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே மாதிரி ஒவ்வொருத்தரா வந்து சொல்லி 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 லாஸ்ட்ல இப்ப பாருங்க, ஒரு 20 பேர் சொல்லிட்டீங்க. இப்ப பிரதர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப சொல்லும் போதே லாஸ்ட்ல இருக்கிற பிரதர் வராரு. இந்த அம்மா இங்க இருந்து கமெண்ட் அடிப்பாங்க. என்ன தெரியுமா? இப்ப பாரு, வருவாரு, பெதஸ்தால இருந்து வந்தேன்னுவாரு. கலக்கப்பட்டது, குதித்தேன், சுகமானே, வந்தேன். ஐயோ, இது மொத்தமா பாஸ்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் வந்தீர்கள், கலக்கப்பட்டது, குதித்தீர்கள், வந்தீர்கள், அவ்வளவுதானே. இப்படி இந்த அம்மா இங்க கமெண்ட் அடிச்சுன்னு இருக்கும் போது பின்னாடியில இருந்து லாஸ்டா ஒரு ஆள் வராரு. சார், எனக்கு ஒரு சாட்சி இருக்கு. இப்ப இவர் வராரு. உடனே இவங்க எல்லாம் இங்க பேசிக்கிறாங்க. பாரு, கலக்கப்பட்டது, குதித்தேன். பார்த்தா இவர் சொல்றாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஐயா, என்ன கலக்கப்பட்டதா? இல்ல. குதிச்சீங்களா? இல்ல. என்னங்க, பெதஸ்தால 99 பேருக்கு ஒரே சாட்சி இருக்கும் போது உங்களுக்கு மட்டும் என்னங்க அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், கடந்த 38 வருஷம் நான் பெதஸ்தாவில் இருந்தேன். குளம் கலக்கப்பட்டது, நான் குதித்தேன், ஆனால் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. அப்புறம் இப்ப எல்லாரும் பார்க்கிறாங்க. இப்ப அவன் சொல்றான், என்னை தேடி குளத்திலும் பெரியவர் வந்தார். நான் குளத்திலையும் குதிக்கவில்லை, தூதனும் கலக்கவில்லை. அது கலக்காமலே குதிக்காமலே அவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஸ்கிரிப்ட மாத்திட்டாரு. அப்படின்னா இந்த 2024 உங்களுடைய ஸ்கிரிப்ட் ஆண்டவர் மாத்த போறாரு. உங்க சாட்சியை கர்த்தர் மாத்த போறாரு. யாருக்கு தெரியும்? அடுத்த 24 மணி நேரம் முடியறதுக்குள்ள, டிசம்பர் 31ஆம் தேதி ராத்திரி யாருமே சொல்லாத சாட்சியை உங்க வாயில சொல்ல வைக்க என் அப்பன் இயேசுவால் முடியும். ரெடி ஆயிக்கோங்க சபையே, ஆயத்தப்படு. அடுத்த 48 மணி நேரம் முடியறதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாத அற்புதமான ஒரு சாட்சியை கர்த்தர் உனக்கு செய்வார். ஏன்னா அவருடைய பெயர் அதிசயமானவர். ஆமென். அவர் பெயர், அவர் பெயர், அவர் பெயர், அவர் பெயர். நான் இப்படி உங்களுக்கு ஊழியக்காரனா இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்க 31ஆம் தேதி சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி சில பேர்லாம் சாட்சிக்கு பேர்லாம் எழுதி இருப்பீங்கல்ல. எழுதிட்டும் போதே இப்போ சில பேர் சொல்லி பார்த்துருப்பீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் இவ்வளவு வியாதியில இருந்தேன், இடுப்பு வலிச்சிச்சு, எனக்கு சுகமாயிடுச்சு, அல்லேலூயான்னு சொல்லதான் போறாங்க. அதே இடுப்பு வலி, அதே சொல். ஏன் இவ்வளோ பெரிய ஆண்டவர் திக்கற்றவர்களா விட மாட்டேன், உன்கிட்ட வருவேன்னு சொன்ன ஆண்டவர் ஏன் அடுத்த 2 நாள்ல எனக்கு வேற மாதிரி அற்புதம் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது? நம்ம என்ன அவ்வளோ பாவிகளா? நாங்க பாவி இல்லைங்க, நாங்க ஆவின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்களே. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. டிசம்பர் 31 இங்க பல பேர் வேற சாட்சியோட வர போறீங்க.
ஆமென். பாருங்க, சில பேர் காதுல இப்படி கேட்பீங்க. ஆமென். நான் வேற ஒரு சாட்சி தான் சொல்லலாம்னு இருந்தேன். ஆனா இந்த 3 நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு என் சாட்சி மாறி போச்சு. எனக்கு வேற அற்புதம் நடந்துச்சு. வராத பணம் எனக்கு வந்துருச்சு. கிடைக்காத ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு கிடைக்காது நினைச்ச அந்த தொகையை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு நடக்காது நினைச்ச அந்த அற்புதத்தை கர்த்தர் நடத்தினார். ஹalleluya. இந்த பணம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் எனக்கு அதை கொடுத்தார். ஆமென். செய்வாரா செய்ய மாட்டாரா? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் என்னை திக்கற்றவனா விடமாட்டார். என்னிடத்திற்கு வருவார். வருவேன்னு சொன்னவர் ஏன் இப்ப வரக்கூடாது? இப்ப வரப்போறார். உங்களை தொட போகிறார். ஒவ்வொருவரையும் கட்டி அணைக்க போகிறார். ஒவ்வொருவரையும் முத்தமிட போகிறார். ஹalleluya. உன் கூட நான் இருக்கிறேன்னு உங்களை தேற்ற போகிறார். உங்களை அணைக்க போகிறார். எல்லா இடத்துல நிக்கலாமா? ஹalleluya. மாகரோ ஷப்ரகந்தோசியா லபா. ஹalleluya. யாருமே அறியா என்னை நன்றா தேடி வந்த, நல்ல மனசுல இருந்து சொல்லுங்க, யாரும் உயிர் வாழ்கின்றேன் உங்க அழகான தூக்கி எறியப்பட்ட வேண்டும் என்று சொல்லி தூக்கி எறியப்பட்ட என்னை சேர்த்து கொண்ட உம்மழகான கண்கள், உம்மழகான உங்க அழகான திக்கற்றவர்களாய் விட மாட்டேன். நான் உங்களிடத்தில் வருவேன். பக்கத்துல வருவேன் சொல்லல, நான் உங்களிடத்தில், உங்க கிட்ட நான் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் வருவேன். அடுத்த 5 நிமிஷம் எல்லாத்தையும் மறக்கணும். யாரும் இங்க அங்க வேடிக்கை பார்க்காதீங்க. சின்ன பசங்க எல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை வாங்கிட்டு போனோம். ஆமா, இல்லாட்டா குழந்தைய தூக்கிட்டு வெளில போயிடணும். எல்லாம் கண்ணை மூடணும். எனக்கு ஆசை இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் தொடணும். என்னை தொட்ட மாதிரி இருந்துச்சு, வேண்டாம், என்னை தொடணும். எனக்கு வேணும். என்னிடத்தில் வருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப என் கிட்ட வாங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு தொடட்டும். 2025க்குள்ள போகும் பொழுது இன்னும் ஒரு 2 நாள்ல நம்ம சபையில மட்டும் இல்ல, எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியத்திலையும் ஒண்ணு கேட்கும். இது அற்புதத்தின் ஆண்டு, இது அதிசயத்தின் ஆண்டு, இது அந்த ஆண்டு, இந்த ஆண்டுன்னு. யாரு என்ன ஆண்டுன்னு சொன்னாலும் நமக்கு ஒண்ணு நடக்காது. நம்ம மனசு மாறணும். அவர் நம்ம கிட்ட வந்தாதான் அந்த ஆண்டு நல்ல ஆண்டா இருக்கும். அதனால வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நல்லது. அதுக்கு முன்னாடி ஆண்டவரே என்னை நான் தருகிறேன். மால் காபா சீபலா தூரபா சந்தா
Zifobra telama zimbra tore handala Zetobra handa bazibla cantos. எல்லா கண்ண மூடுங்க, எல்லா கண்ண மூடுங்க. இந்த இடம் ஒரு அட்மாஸ்பியர் மாறட்டும். எல்லா கண்ண மூடுங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. ஹalleluya. எல்லா கண்ண மூடுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் தானே. praise the Lord. ஹalleluya. இன்னும் ஒரு 3 பேர் கண்ணே மூடல. Every eyes closed. Ora cantera ba shaba canto ziba lantera sebora ba da hapre canto zebla mahanda lebra shebra canto zi lebra tura ba halba lantira rishabra bakala tura ba handa tuding ora ba ba dera ba la ba dera ora ba kanna theenga தரந்து பார்த்து உங்களுக்கு என்ன நடக்க போகுது. Hallelujah. Shabaraka Tora. Tudinga. Oh, rabalabada. Oh, rabakadama shantala madara vele hedala. Samte mana hattola badana halbana. கர்த்தர் ஒவ்வொருவரையும் தொட போகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இங்க இருக்கு. யாராச்சும் குமார் நீங்க இருக்கிறீங்களா? குமார் உங்க பேரா? வாங்க. பால்கோ ரசே பிரகடம ஹட்டோல மஹந்தல ரீபா துலப ஹம்தல விதனை ஹட்டோல சரண்யா யாரு? ஷால்பா ரகா தோசே மனஹந்தோ ஜீப்ரா காண்டா ஜீமல பிரகடமன ஹம்தலயா லீப்ரா துரப. உங்க நிலவரங்களை கர்த்தர் மாத்த போறாரு. உங்க நிலைமையை கர்த்தர் மாத்த போறாரு. நல்லா இருக்கிற மாதிரி எத்தனை நாளைக்கு நீங்க நடக்க முடியும்? எனக்கு துக்கமே இல்ல, கஷ்டம் இல்லைன்ற மாதிரி நீங்க நடக்கிறீங்க. ஆனா யாருக்கும் தெரியாத வேதனையும் துக்கமும் உங்களுக்குள்ள இருக்கு. அதனால உங்களுக்குள்ள வாக்குவாதம் வருது, அதனால உங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கு. ஆனா வருகிற ஜனவரி மாசம் ரீபா துரபதனா 25 தேதி முடிகிறதற்குள் உங்கள் வாழ்க்கையை பிரட்டி போடுகிற உடமா ரகத்தல் பிரகதனையா சில அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். Fire of God. Fire Lord. Ratuba kabakata rabakata. மகிமை நிலவரம் மாறட்டும். ஹரபகபகதரபகதா மால்பரா ஷேபாலா கபதுரா பஹண்டா. நான் இவ்வளவு நேரம் ஏதோ ஒளறிட்டு இல்ல. ஆவியானவர் இந்த சபைக்கு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் சொன்னேன். ஹalleluya. கோபலபதரப சந்தலரிகதனே. நான் அவரிடத்திலிருந்து கேட்கிறேன். என் காதுகள் கேட்கிறதை என் வாய் பேசினது. இப்பொழுது அதே காதுகளில் நான் இப்படி கேட்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் என்னுடைய ஓங்கின கரம், என்னுடைய பலமுள்ள கரம் இப்பொழுது தொட போகிறது. சொன்னவர் உண்மை உள்ளவர். இப்பொழுது கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். Rabagabagabagada. Pirabagabagadara. Darabadara. Urabashandalabara kanda. Fire of God. Akini. Fire Lord. Randaba. Satam Prabha. Jadakragadana. மகிமை வேடிக்கை பார்க்காதீங்க. உங்களுடையதை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ ரபகபகதரபதர
Hallelujah. Rande maga ratulada ramde redera. Hallelujah. கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் இருக்கும் பொழுது நம்ம பேர் அவருக்கு ஞாபகம் இருக்குன்னா நம்மள அனாதையா விட்டுருவாரா? அனாதையா விட்டுருவாரா? உங்களை அழ விட்டுருவாரா? உங்களை புலம்ப விட்டுருவாரா? வாழ்றதுக்கு பதிலா செத்துலான்னு யோசிக்க விடுவாரா? தற்கொலை பண்ணிக்கலாமான்னு யோசிக்க விடுவாரா? இன்னைக்கு ராத்திரி மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறட்டும். Oh, hallelujah. Thank you, Jesus. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, நல்ல கைத்தடி பாடுங்க. வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, தவளம் தளரங்க பலம் தளரம் ஆவியின் வல்லமை, நம்மோட கைத்தடி பாடு. பொழிந்திடும் வல்லமை, சின்ன பிள்ளைகளை கைத்தடி பாடு. ஆண்டவரை தொடட்டும். அக்கினியின் வல்லமை, ஓ பொழிந்திடும் கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க, நல்ல கைத்தட்டி பாடுங்க. பொழிந்திடும் ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை,
ஆ